ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாவம் யாராவது செஞ்சிருப்பாங்கல்ல, அதை விட நாம 100 மடங்கு பாவத்தை வச்சிருக்கோம். 2 காரணம் அதுக்கு. ஒண்ணு, அப்ப இருந்ததை விட இன்னைக்கு உள்ள பொருளாதார பலம், காசு பணம் ஜாஸ்தி. அன்னைக்கு உள்ள அளவுக்கு ரொம்ப வறுமையாவெல்லாம் இல்லை. எல்லாத்துட்டையுமே காசு பணம் கையில இருக்கிறது பாவம் பெருகிறதுக்கு ஒரு காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? கருவிகள் மற்றும் விஞ்ஞான வளர்ச்சி, கருவிகளின் கண்டுபிடிப்பு, தகவல் தொழில்நுட்பத்தினுடைய விரிவாக்கம் பாவங்களை அதிகமாக்கியிருக்கு. ஒண்ணும் வேண்டாம், பெருசா நம்ம சிந்திக்கவெல்லாம் வேணாம். மொபைல் இல்லாத காலத்தின் பாவத்தை விட இன்னைக்கு நாம மொபைலை கையில வச்சிருக்கிற காலத்துல பாவம் அதிகம். தொலைபேசிகளோ அந்த அழைப்புகளோ எல்லாம் இல்லாத காலத்துல இன்னைக்கு எந்த பாவத்தை எடுத்தாலும் அது லேசாகி இருக்கிறது. காரணம் இன்றைக்கு வந்திருக்கிற கருவிகள். எனவே சுருக்கமா, கருவிகளால் பாவங்கள் அதிகம், காசு பணம் பெருக்கத்தால் பாவங்கள் அதிகம். நல்லா சொன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்களை விட நாம மிக அதிகமான பாவங்களை கையில வைத்திருக்கிறோம். என்ன செய்யணும்? கையேந்தணும். ரப்பே மன்னிச்சிரு, உன்கிட்ட சரணடையற மன்னிச்சிரு. இன்னும் சொல்ல போனா, லைசலி ரப்புன் சிவாக ஃபயகுஃபிர், எனக்கு மன்னிக்கிற மாதிரி ஒரு ரப்பு உன்னை தவிர வேற யாரும் இல்லை. நம்ம இதைத்தான் சொல்ல போறோம் அல்லாட்ட. லைசலி ரப்புன் சிவாக ஃபயுதுஆ வலைசலி இலாஹுன் சிவாக ஃபயுர்ஜா. உன்னை தவிர நான் வேற யாராவது இருந்தா தானே கூப்பிடுவேன். உன்னை தவிர வேற எவனாவது மன்னிக்கிறவன் இருந்தா தானே நான் அங்க கேட்பேன். மன்னிச்சிருன்னு கேட்கணும்.